இந்த நாவுக்கு சொல்லுங்க, லா தத்தகல்லம் அலா அஹத், ஒருவனை பத்தியும் பேசாத, யாரை பத்தியும் தீர்ப்பு கொடுக்காத, யாரை பற்றியும் அவர் இல்லாத சபையில பேசாத, யாரை பத்தியும் அவதூறுகள் பேசாத, யாரை பத்தியுடைய நினைவுகளையும் தவறான நினைவுகளையும் உள்ளத்துல கொண்டு வராத, உள்ளத்துல கொண்டு வர ஒரு முயற்சிக்கும் போதும் என்கிட்ட கொண்டு வராத. அவருக்கும் அல்லாவுக்கும் உள்ளது. அறிவுரை செய்யணுமா, தனிப்பட்ட முறையில் அழைச்சு அறிவுரை செஞ்சுக்கொள். தவற திருத்துறதுக்கு வழியை கொடு. அவர் இடத்துல கண்ணியமா நடந்து கொள் என்று அவனுடைய மானத்தை திருப்பி விடுவாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் திருப்புறான். அதை நம்மளுடைய நாவுக்கும் உள்ளத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். அதான் சொல்றேன், இந்த யூடியூப்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல முஸ்லீம் கப்பிள்ஸோ அல்லது முஸ்லிம்ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யும் போது அதை அணுகக்கூடிய முறையில பேணுதலை கடைபிடிங்க. உங்களை பொது சமூகம் பார்க்குது, உங்களை உற்று நோக்குது, உங்க வார்த்தைகளை உற்று நோக்குது. நீங்களே ஒரு சமூகம் அழிவுக்கு காரணமாயிடக்கூடாது உங்களுடைய குணத்தால. அவர் உங்களுக்கு கிடைச்ச நேர்வழி அவருக்கு கிடைக்கணும்னு பேராசை இருந்துச்சுன்னா அது கண்ணியமான முறையில் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யுங்க.